தொகுதிக்கு தேவையான திட்டங்களை எப்படி கடந்த 10 ஆண்டு காலம் நாங்கள் கொண்டு வந்தோமோ அதே போல நானும் அவரோடு இருந்து இந்த தொகுதிக்கும் மக்களுக்கும் கழகத்தினருக்கும் என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக நான் செய்து கொடுப்பேன். அந்த உத்தரவாதத்தை நான் தருகின்றேன். ஆக இந்த தேர்தலை பொறுத்தவரை நமக்கு முக்கியம் அண்ணாவின் ஆட்சி வர வேண்டும், பொன்மனச்செல்வன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி வர வேண்டும். எதற்கும் எந்த எனக்கென்று குடும்பம் கிடையாது, எனக்கென்று குழந்தைகள் கிடையாது என்று தவ வாழ்க்கை வாழ்ந்து திமுகவால் பாதிக்கப்பட்ட இதய தெய்வம் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் இந்த 20 நாட்கள் தியாக உறப்பாதையோடு நீங்கள் பணியாற்ற வேண்டும். இங்க இருக்கின்ற அத்தனை பேரும் 3 கரை வேசி கட்டியிருக்கின்றோம் என்று சொன்னால் அதை யார் நமக்கு அறிமுகப்படுத்தது? இன்று அந்த வேசியை பார்த்தால் எங்கே சென்றாலும் குடிகிறார் என்று சொன்னால் அதற்கு பொன்மனச்செல்வன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் காரணம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன். நேற்று முன்தினம் பரமத்தி வேலுவிலே சேர்வேல் கூட்டம் இதே போல் நடைபெற்றது. ஒரு கழக தொண்டர் டூவீலரில் வருகிறார். வருகின்ற போது விபத்து ஏற்பட்டு விட்டது. யார் என்று தெரியாது. அங்கே இன்னொரு தொண்டர் வருகின்றார். கலைவேசியை பார்த்தவுடன் ஏதோ நமது கட்சிகள் அடிபட்டு விட்டார் என்று சொல்லி அவர் பாக்கி கிடைக்கின்ற அந்த செல் நம்பரை எடுத்து பார்த்து போன் செய்கின்ற போது ஒரு கிளை செயலாளர் உடனடியாக எங்களுக்கு தகவல் சொல்லி நாங்கள் மருத்துவமனைக்கு அனுமதித்திருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த பேசி தான் நம்மளை காப்பாற்றது என்று உணர்வை அலுவலகத்தில் இருக்க வேண்டும். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், நான் இருக்கலாம், நோன் வரலாம். ஆனால் நமக்கு முக்கியம் இந்த இயக்கம். இந்த இயக்கத்திலே தலைமை யார் அறிவிக்கின்றதோ அவரை நாம் அனுசரித்து வேலை செய்ய வேண்டும். இந்த இயக்கம் மீண்டும் நாமக்கல் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற வேண்டும். அந்த எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொகுதிக்கு தேவையான திட்டங்களை எப்படி கடந்த 10 ஆண்டு காலம் நாங்கள் கொண்டு வந்தோமோ அதே போல நானும் அவரோடு இருந்து இந்த தொகுதிக்கும் மக்களுக்கும் கழகத்தினருக்கும் என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக நான் செய்து கொடுப்பேன். அந்த உத்தரவாதத்தை நான் தருகின்றேன். ஆக இந்த தேர்தலை பொறுத்தவரை நமக்கு முக்கியம் அண்ணாவின் ஆட்சி வர வேண்டும், பொன்மனச்செல்வன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி வர வேண்டும். எதற்கும் எந்த எனக்கென்று குடும்பம் கிடையாது, எனக்கென்று குழந்தைகள் கிடையாது என்று தவ வாழ்க்கை வாழ்ந்து திமுகவால் பாதிக்கப்பட்ட இதய தெய்வம் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் இந்த 20 நாட்கள் தியாக உறப்பாதையோடு நீங்கள் பணியாற்ற வேண்டும். இங்க இருக்கின்ற அத்தனை பேரும் 3 கரை வேசி கட்டியிருக்கின்றோம் என்று சொன்னால் அதை யார் நமக்கு அறிமுகப்படுத்தது? இன்று அந்த வேசியை பார்த்தால் எங்கே சென்றாலும் குடிகிறார் என்று சொன்னால் அதற்கு பொன்மனச்செல்வன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் காரணம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன். நேற்று முன்தினம் பரமத்தி வேலுவிலே சேர்வேல் கூட்டம் இதே போல் நடைபெற்றது. ஒரு கழக தொண்டர் டூவீலரில் வருகிறார். வருகின்ற போது விபத்து ஏற்பட்டு விட்டது. யார் என்று தெரியாது. அங்கே இன்னொரு தொண்டர் வருகின்றார். கலைவேசியை பார்த்தவுடன் ஏதோ நமது கட்சிகள் அடிபட்டு விட்டார் என்று சொல்லி அவர் பாக்கி கிடைக்கின்ற அந்த செல் நம்பரை எடுத்து பார்த்து போன் செய்கின்ற போது ஒரு கிளை செயலாளர் உடனடியாக எங்களுக்கு தகவல் சொல்லி நாங்கள் மருத்துவமனைக்கு அனுமதித்திருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த பேசி தான் நம்மளை காப்பாற்றது என்று உணர்வை அலுவலகத்தில் இருக்க வேண்டும். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், நான் இருக்கலாம், நோன் வரலாம். ஆனால் நமக்கு முக்கியம் இந்த இயக்கம். இந்த இயக்கத்திலே தலைமை யார் அறிவிக்கின்றதோ அவரை நாம் அனுசரித்து வேலை செய்ய வேண்டும். இந்த இயக்கம் மீண்டும் நாமக்கல் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற வேண்டும். அந்த எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.